இவ்வளோ கூட்டம் இருக்கு, போகணுமான்னு எனக்காவது மக்கள் நினைக்கிறாங்களா? ஏன் வராங்க தெரியுமா? ஒரு முறை திருச்செந்தூருக்கு வந்துட்டு போனா அவங்க வாழ்க்கையில நிச்சயமா மாற்றம், முன்னேற்றம் தான். அதற்கு நன்றி சொல்லத்தான் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் முருகப்பெருமானை தேடி வருகிறார்கள். மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு. சிந்தனை உனக்கு தந்தேன், திருவருள் எனக்கு தந்தாய், வந்தனை உனக்கு தந்தேன், மலரடி எனக்கு தந்தாய், பைந்துணர் உனக்கு தந்தேன், பரகதி எனக்கு தந்தாய், கந்தனை பயந்த நாதா கரவையில் இருக்கும் தேவி. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கந்தசஷ்டி விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆலய தக்கார் மரியாதைக்குரிய ஐயா அருள்முருகன் அவர்களே, மரியாதைக்குரிய இணை ஆணையர் ஞானசேகரன் அவர்களே, ஆலயத்தை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, அயராது காவல் பணியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறையை சார்ந்த அன்பர்களே, ஒலி அமைப்பை சிறந்த முறையிலே செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக பெரியவர்கள் சொல்லுவாங்க, எப்பொழுதுமே கொள்வார் இல்லை என்றால் கொடுப்பார் இல்லை. வாங்க தயாரா இருந்தாதான் தர்மம் செய்பவர்களுக்கு மதிப்பு. அதே போல கேட்பார் இல்லை என்று சொன்னார் எங்களுக்கெல்லாம் கேட்பார் இல்லை. அந்த வகையிலே எங்களுக்கு மரியாதையை உங்களுடைய பொறுமையின் மூலமாக, பெருந்தன்மையின் மூலமாக தந்து கொண்டிருக்கக்கூடிய இங்க கூடியிருக்கக்கூடிய பக்த கோடிகளே, உங்கள் அனைவருக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக யாரை மறந்தாலும் உபயதாரரை மறந்துடக்கூடாது. உபயதாரரை மறந்தோம்னா அவங்க நம்மள மறந்துடுவாங்க. அதான் முக்கியம். நீங்க உடனே நினைக்கலாம், அம்மா பணத்துக்காக சொல்றாங்க. பணத்துக்காக இல்ல, மனத்துக்காக சொல்றேன். காரணம், தொடர்ந்து இந்த கலியுகத்திலே 2 தர்மங்கள் என்பது மிகவும் மேலானதாக போற்றப்படுகிறது. ஒன்று அன்னதானம். அன்னமிட்ட பேரெல்லாம் அநேக கோடி வாழவே என்று சித்தர் பெருமக்கள் பாடியதை போல, அன்னமானது இந்த உடலை வளர்க்கும். ஆனால் இறைநாம தர்மம் என்பது உணர்வை வளர்க்கும். நல்ல உணர்வினை தருவது என்பது இறை நாமம். அந்த வகையிலே அதை தொடர்ந்து பல ஆண்டு காலமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய, இறைப்பணியோடு கல்விப்பணியையும் சேர்த்து செய்து கொண்டிருக்கக்கூடிய குமாரபாளையம் JKK ரங்கம்மாள் அறக்கட்டளையை சார்ந்த தலைவர் மரியாதைக்குரிய அம்மா என் செந்தாமரை அவர்களே, உங்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்து, நேற்றைய தினம் செந்தூர் முருகன் என்ற தலைப்பிலே திருச்செந்தூரினுடைய சிறப்புகளையும் செந்திலாண்டவனினுடைய பெருமைகளையும் சிந்திப்பதற்கு திருவருள் கூடியது. இன்றைய தினம் திருப்புகழ் அமிழ்தம் என்னும் தலைப்பிலே இறைவனுடைய திருவருளை சிந்திக்க இருக்கிறோம். ரொம்ப அற்புதமாக நம்முடைய பெரியவர்கள் பாடியிருக்கிறார்கள். இந்த உலகத்துல உயர்ந்ததை கேட்க வேண்டும். வேதத்துல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது, தத்துவமசி. என்ன பொருள்னா, நீ அதுவாக இருக்கிறாய். எதுவாக இருக்கிறாய்? எதை சிந்திக்கிறாயோ நீ அதுவாக இருக்கிறாய். எதை சிந்திப்போம்? எதை கேட்கிறோமோ அதை சிந்திப்போம். எதை அதிகமாக கேட்கிறோமோ அதைத்தான் நாம் சிந்திப்போம். அப்ப நல்லவற்றை கேட்க வேண்டும். வள்ளுவர் பெருந்தகை பாடுகின்ற பொழுது சொன்னார், குறைவாக உண்ண வேண்டும், அதிகமாக கேட்க வேண்டும். என்ன செய்யணுமா? இந்த உடலை குறைக்க வேண்டும், ஆனால் மனச சிந்தனையை நிறைக்க வேண்டும் செவி செல்வத்தால். ஆனா இன்னைக்கு அதை அப்படியே தலைகீழா மாத்திட்டோம். அதிகமா சாப்பிடுறோம், அதிகமா பேசுறோம், ஆனா குறைவா கேட்கிறோம். அப்படி நிறைவா கேட்டா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை என்பது நிறைவாக இருக்கும். அதனால்தான் திருப்புகழை கேளுங்கள் என்று அருணகிரி சுவாமிகள் வழிகாட்டுகிறார். அவர் கேட்கிறார், தற்காலிக தேவைக்காக இன்றைக்கு நாம் என்னென்ன வேடத்தை எல்லாம் போட்டுக் கொண்டிருக்கிறோம், யார் யாருக்காகவெல்லாம் நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறோம், யார் காலையெல்லாம் பிடி
இன்னைக்கு தேவைன்னா ஒரு காலை பிடிக்கணும், நாளைக்கு இன்னொரு காலை பிடிக்கணும், நாளானைக்கு அப்படியே போயிட்டே தான் இருக்கும். அதனால அவர் சொன்னார், இப்படி காலை பிடித்து கொண்டே இருந்தால் மீண்டும் மீண்டும் அந்த குற்றத்திற்கு ஆளாகி இந்த கருக்குழியிலே வந்து நீ பிறந்து கொண்டே இருப்பாய். அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லோருக்கும் படியளக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கான் பாரு, முருகப்பெருமான், அவனுடைய காலை பிடி. அதான் சிதம்பரம் சுவாமிகள் பாடினார், மலை முலையில் உற்றால் என்ன, மாமருந்து உண்டால் என்ன, கலை முழுதும் கற்றால் என்ன காணார், இலை நிலவு வேல் பிடித்த கையன், வியப்போர் ஒரு ஐயன் இரு கால் பிடித்தார் காண்பார் கதி அப்படின்னார். இறைவனுடைய காலை பிடிக்கணும். அப்படி இறைவனுடைய காலை பிடிப்பதற்கு நமக்கு வாய்ப்பு, புண்ணியம் கிடைக்கணும்னா இறைவனுடைய திருப்புகழை பேசணும், திருப்புகழை கேட்கணும், பிறர் பேச நாம் கேட்கணும், படிக்கணும். அந்த திருப்புகழை என்ன செய்யணுமா, சிந்திக்கணும். அந்த திருப்புகழையே அர்ச்சிக்கணும். திருப்புகழ் என்கின்ற நாமம் அருணகிரியார் நினைத்து திருப்புகழ் என்று தலைப்பையே வைக்கல. அருணகிரி சுவாமிகள் 9 நூல்களை இயற்றி இருக்கிறார்கள். திருப்புகழ், திருவகுப்பு, திரியழு கூச்சரிக்கை, கந்தர் அந்தாதி, கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், மொத்தம் 9 நூல். அதுல முதன்மையான நூல் முருகப்பெருமானே, அருணகிரி என்னை திருப்புகழால் பாடு என்று சொல்லி தலைப்பையும் தந்து இன்ன இன்னவற்றையெல்லாம் நீ பாட வேண்டும் என்று பொருளையெல்லாம் அவர் முன்னால் வைத்து அவர் பாடுவதற்கு அடியையும் எடுத்து கொடுத்தான். முருகப்பெருமான் எவ்வளவு கருணை உடையவன் பாருங்க. எல்லாம் அவ்வளவு அழகா பட்டியலிட்டு அற்புதமாக முருகப்பெருமான் அருணகிரி சுவாமிகளுக்கு தந்தார். அப்ப இந்த திருப்புகழ் என்பதே முருகப்பெருமான் திருவாயிலிருந்து வந்த சொல். அந்த திருப்புகழுக்கு இணையானது இந்த உலகத்தில் ஒரு புகழும் கிடையாது. எல்லா புகழும் மாறும், ஆனா மாறாத ஒரே புகழ் எது? இறைவன் மீது பாடப்பட்டிருக்கக்கூடிய திருப்புகழ் தான். அதனாலதான் அதை அமிழ்தம் என்று போற்றினார்கள். கந்தபுராணத்துல பாருங்க, புராணங்கள்லாம் தேவர்கள் எல்லோரும் மரணமில்லாமல் வாழ ஆசைப்பட்டார்களாம். அதனால பார்க்கடலை கடைந்தார்கள், எல்லாருக்கும் தெரியும். அப்படி பார்க்கடலை கடைந்த பொழுது முதல்ல வந்ததை சிவபெருமான் அங்கீகரித்துக் கொண்டார். அதுக்கப்புறம் தான் அமிழ்தம் வந்தது. அந்த அமிழ்தத்தை உண்டவர்கள் மரணமில்லாமல் வாழ்ந்தார்கள், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த தேவர்கள் செய்த ஒரு சிறு தவறு, பிரஜாபதி என்று சொல்லுவார்கள், தட்சணை. காரணம், பிரம்மன் மட்டும் படைக்கல, பிரம்மனுக்கு ஒரு 10 அசிஸ்டன்ட் உண்டு. பிரம்மன் மேல இருப்பாரு, அவருக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் படைப்பு தொழிலுக்கு பயன்படக்கூடியவர்கள், காசிபர் முதலானோர், நக்கன், எல்லோரும் பிரஜாபதிகள். இந்த உலகிலே உயிர்கள் தோன்றுவதற்கு உதவி செய்பவர்கள் தான். அப்ப அந்த தட்சன் தாட்சாயினியை மகளாக பெறக்கூடிய வரத்தை பெற்றான். ஒரு காலகட்டம் வரைக்கும் அடங்கி இருந்தவன் தாட்சாயினியை பெற்றுவிட்டோம் என்கின்ற அகந்தையால் சிவபெருமானையே தூக்கி கணம் பார்க்கணும்னு நினைச்சான். எப்பொழுதுமே பலத்தை நம்மை விட மேல இருக்கிறவங்கள்ட்ட தானே, வரம் கொடுத்தவங்கள்ட்ட தானே காமிப்போம்பாங்க. இவன் என்ன செய்தான்? மனிதர்களே பாருங்க, ஒண்ணு எதுவுமே இல்லாத பொழுது ஒரு நடையா இருக்கும், எல்லாம் கிடைச்ச பிறகு அந்த நடையே மாறும். உண்மையா இல்லைங்களா? எப்பொழுதும் இருக்கணும் பணிவுங்கிறது. எந்த நிலை வந்தாலும் பணிவு மட்டும்தான் நிரந்தரம். இப்ப இடையில வர அந்த காரு, காசு, பணம், இது எல்லாம் ஒரு நாள் வரும், ஒரு நாள் போகும். அதுக்காக நீங்க எதுக்குமா இவ்வளவு அலங்காரம்னு கேட்க கூடாது. எல்லாம் உங்க நன்மைக்கு தான். எளிமையா வர்றோம்னு அப்படியே வந்தா இங்க 10 பேரு என்ன நிலைக்கு, மயக்க நிலைக்கு போயிடுவீங்க. எல்லாம் உங்க நன்மைக்காகத்தான். இதெல்லாம் ஒரு 4 கோட்டிங் போறதெல்லாம் எல்லாம் உங்க நன்மைக்காக மட்டும்தான். இதுல எங்களுக்கு எல்லாம் எந்த விருப்பமுமே இல்லை. கிராமத்துல சொல்லுவாங்க பாருங்க, சீக்கிர செத்தாலும் சீர்கட்டி அழணும்பாங்க, அப்பதான் 10 பேர் வருவாங்க. அப்படியே போட்டு வைக்க முடியாது, அதுதான் உண்மை. அந்த நிலையை உலகண்ணையாகிய பார்வதியை என்ன செய்கிறான்? மகளாக பெறக்கூடிய வரத்தை பெற்ற உடனே அவனுடைய நடையிலும் செயலிலும் எண்ணத்திலும் மாற்றம் ஏற்படுகிறது.
இவனுக்கு, யாருக்கு? சிவபெருமானுக்கு மேலானவன் தான் என்கின்ற அகந்தை அவனுக்கு வருகிறது. அப்படி வந்த பொழுது என்ன செய்தான்? வேள்விக்கு நாயகனாகிய சிவபெருமானை அழைக்காமல் ஒரு வேள்வியை செய்தான். அந்த வேள்வியிலே தேவர்கள் எல்லோரும் என்ன செய்தார்களாம்? தவறாமல் கலந்து கொண்டார்கள். என்ன காரணம்? தட்சணை நாம ஏன் பகைச்சுக்கணும்? நாம நினைப்போம் இல்ல, நாம நினைக்கிறது தான், எதுவும் புதுசாலாம் கிடையாது. புராணம்ங்கிறது நம்ம வாழ்க்கை தான், எல்லாம் மனசுக்குள்ள இருக்கும். ஆனா பல பேரு ஒரு இடத்துல அநியாயம் நடக்கும் பொழுது பேசுறோமா, எதுக்குங்க நமக்கு வம்பு, நாம ஏங்க பகைச்சுக்கணும் அப்படின்னு இருந்தா இறைவனை பகைச்சுக்கிறோம்னு அர்த்தம். எது சபை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரியோர்கள் இருப்பது சபை. யார் பெரியவர்கள்? சத்தியத்தை பேசுபவர்கள் தான் பெரியவர்கள். சத்தியத்தை பேசணும். அடுத்தவங்களுக்கு எல்லாம் பயப்படாதீங்க. இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் நம் கூட தெய்வம் இருக்குதுன்னு வைங்களேன், யாருக்கும் பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. அதனாலதான் அப்பர் சுவாமிகளை பல்லவ மன்னன் ஆளை வைத்து அழைத்து வர சொன்ன பொழுது அப்பர் சுவாமிகள் என்ன சொன்னாரு? நாமார்க்கும் குடி அல்லோம் நமனை என்றோம், நரகத்தில் இடர்படும் நடலை அல்லோம், ஏமாப்போம் பிணி அறியோம், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்னாரு. மனிதர்கள் அவர் நம்பல, அவருக்கு தெரியும் எல்லாம் எப்பொழுதும் நிரந்தரமாக இருப்பவர்கள் அல்ல, நிலையானது ஒன்று மட்டும்தான், தெய்வம் மட்டும்தான். நான் அவனுக்கு அஞ்சுகிறேன் என்று சொல்லி அஞ்சாமல் பேசினார் அப்பர் சுவாமிகள். அப்படி பேசணும். ஆனா தேவர்களாக இருந்தவர்கள் கூட ஏன் தக்கனை பகைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பேச வேண்டிய இடத்திலே பேசாமல் போனதினுடைய விளைவு வேள்வியும் நாசமானது, அவர்களுடைய வாழ்க்கையும் நாசமானது. நம்மெல்லாம் பாருங்க, ஒரு 50 வருஷம் இல்ல, ஒரு 10 வருஷம் ஒரு 7 நடக்கும் பொழுது நம்ம என்ன புலம்புறோம். உண்மைங்களா? வாழ்க்கையில இன்பம் துன்பம் மகிழ்ச்சி ஏற்றம் புகழ் இகழ்ச்சி எல்லாம் வந்து வந்து போகும். ஆனாலும் அந்த துன்பத்தை நம்மளால தாங்க முடியல. கொஞ்ச நாள் துன்பம்னாலும் நம்மளால தாங்க முடியல. ஆனா பாருங்க, தேவர்கள் எத்தனை யுகங்கள் துன்பப்பட்டார்கள் தெரியுமா? 108 யுகங்கள். சும்மா கணக்கு வைங்களேன். கலியுகம் என்பது 4,32,000. கலியுகத்தினுடைய ஆண்டுகள் 4,32,000. இந்த கிரேதாயுகம் பாத்தீங்க, இதுல இருந்து 4 பங்கு அதிகம். கிரேதாயுகம் கலியுகத்திலிருந்து 3 பங்கு அதிகம். துவாபரயுகம் கலியுகத்திலிருந்து 2 பங்கு அதிகம். இப்ப கலியுகத்துல 4,32. நினைச்சு பாருங்க. அதை 108ஆல பெருக்கினீங்கன்னா கிட்டத்தட்ட 4,66,60,000 ஆண்டுகள். சும்மா குத்துமதிப்பா போடுவோம், கூடவும் இருக்கலாம் குறையவும் இருக்கலாம். கிட்டத்தட்ட 4,66,60,000 ஆண்டுகள் துன்பப்பட்டார்கள் தேவர்கள். அப்பதான் அவங்க நினைச்சாங்க, ஐயோ எதுக்குடா இந்த அமிழ்தத்தை நாம சாப்பிட்டோம்னு நினைச்சாங்களாம். அமிழ்தம் மரணத்தை தடுக்கும். இந்த அரக்கர்கள் அசுரர்கள் என்ன செய்தார்கள்? ஒவ்வொரு நாளும் தேவர்கள் தான் அவர்களுக்கு விளையாட்டு பொருள் வருவார்கள். இந்த காதை பிடிச்சு திருகுவார்கள், ஒரு கூர்மையான ஆயுதத்தை எடுப்பார்கள், வயிற்று ஓங்கி ஒரு குத்து. இப்ப நாமெல்லாம் மனுஷனா இருந்தா ஒரே குத்துல நேரா போயிடுவோம். அவர்கள் தேவர்கள் அமிர்தத்தை வேண்டி வேண்டி பெற்றார்கள். மரணம் வேண்டாம் வேண்டாம் என்று வேண்டி பெற்றவர்களுக்கு இப்பொழுது மரணத்தை வேண்டினாலும் கிடைக்கவில்லை. நம் மரணம் இருக்காதே, 100 முறை குத்து, 100 முறை வலி. ஒவ்வொரு முறையும் இந்த தோள்பட்டையை சீவுவார்கள் பெரிய கத்திய வச்சு. மறுபடியும் வளரும், மறுபடியும் சீவு. சிந்திச்சு பாருங்களேன் எவ்வளவு துன்பம். அதனாலதான் அவர்கள் நினைத்தார்களா, இந்த அமிழ்தமே நமக்கு வேண்டாம், இத சாப்பிடாம இருந்திருந்தா நேரம் பரலோகம் போய் சேர்ந்திருக்கலாம். இந்த அமிழ்தத்தை சாப்பிட்டுட்டு நம்ம படுற பாடு இருக்கே, அடேங்க அப்பா அப்படின்னு அவர்கள் அமிழ்தமே வேண்டாம் என்று இருந்தார்கள். அதனாலதான் இந்திரனினுடைய மகன் சூழலினுடைய மகன் பானுகோபனால் சிறைபிடிக்கப்பட்டார். அந்த சிறையில இருந்துகிட்டு ஜெயந்தன் என்ன புலம்பினானா, என்னுடைய தகப்பன் யாரு? இந்திரன். இந்திரியங்களை அடக்கி 100 அஸ்வமேத யாகங்களை செய்தால் மட்டும்தான் இந்திர பதவி கிடைக்கும். அப்படி அஸ்வமேத யாகம் செய்து இந்திர பதவியை அடைந்தவனுடைய புதல்வன் யாரு? நானு. இப்ப நான் இருக்கிற இடம் எது? சிறைச்சாலை. என்னை சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடிய இடம் எது? சிறைச்சாலை. என் தகப்பன் எங்க இருக்கானே தெரியல. இந்த சூரனுக்கு பயந்துட்டு அவன் பாட்டுக்கு சீர்காழியில போய் மூங்கிலோடு மூங்கிலாக மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இது என்ன வாழ்க்கை?
வாழ்க்கை. அப்ப துன்பம் இல்லாத இன்பம் எது அப்படின்னு அவன் கேட்டானா. மாடே சூழ்வார் தம்மோடு மைந்தன் சிறை புக்கான், காடே போனான் இந்திரன் ஏனோர் கவலுற்றார், பாடே விண்ணோர் தம் பதம் பரநல்கும் வீடே அல்லால் துன்பமற்ற இன்பம் வேறு உண்டோ அப்படின்னு நானா. அப்ப துன்பம் இல்லாத இன்பம் என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் திருப்புகழ் அமிழ்தம். அமிழ்தத்தை சாப்பிட்டீங்கன்னா திருப்புகழ் என்கின்ற அமிழ்தத்தை அப்படியே சுவைக்க சுவைக்க நாவுக்கு பழக்கப்படுத்தணும். இது போன்ற சுவைகளை நீங்க அதிகமா அதான் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னா நீங்க அடிக்கடி ஒரு நல்ல வார்த்தையை சொன்னீங்கன்னா நல்லதாவே நடக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க அது எப்படிமா வாழ்க வளமுடன் சொன்னா நாங்க வாழ்த்துருவோமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறோம்ல. ஒண்ணும் இல்லை, ஒருத்தரை பார்த்து என்னங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு கேட்க உடனே கோவம் வரும். ஏன் நம்ம அறிவு இல்லையான்னு கேட்டா உடனே அவங்களுக்கு அறிவு இல்லாம போக ஏன் கோவம் வருது? ஏன் கோவம் வருது? இப்ப வார்த்தைக்கு வலிமை இருக்கிறதா இல்லையா? ஒரு நல்ல வார்த்தையை பேசுகின்ற பொழுது மகிழ்ச்சி அடைகிறது உள்ளம். பிள்ளைங்கெல்லாம் பார்த்தா அம்மா எவ்வளவு கலையா இருக்காங்க அப்படின்னா ஒரு மகிழ்ச்சி வருதா இல்லையா? அது உண்மையா இல்லையா? அப்புறம் தான் அது வீட்டுக்கார்ட்ட கேட்டாதான் தெரியும். அதெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பிட்டுலாம் நீ நடமாடாத அப்படிம்பாரு எங்க வீட்டுல. வார்த்தைக்கு வலிமை அதிகம். நல்ல வார்த்தை நல்லதை செய்யும், நல்ல எண்ணங்களை உருவாக்கும். இதே ஒரு தீய வார்த்தைகளை பேசுங்களேன், மனம் புண்படத்தான் செய்கிறது. அதனாலதான் பெரியவர்கள் சொன்னாங்க, இந்த திருப்புகழை கேட்டுக்கொண்டே இருந்த நாவுக்கு நல்லவற்றை இந்த உணவை எப்படி பழக்கிட்டோம். ஒரு காலத்துல பசிக்கு சாப்பிட்டோம், இன்னைக்கு ருசிக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த நாவுக்கு பழக்க வேண்டும். எதை பழக்க வேண்டும்? இறைவனுடைய திருப்புகழை நாளும் பழக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் பெரிய பெரிய மந்திரங்கள் எல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. வள்ளலார் சுவாமிகள் பாடும் பொழுது 8 எழுத்து மந்திரம் சிரமமா இருக்கா, 5 எழுத்து மந்திரம், 6 எழுத்து மந்திரம் சொல்லு, 6 எழுத்து மந்திரம் சிரமமா இருக்கா, 5 எழுத்து மந்திரமாகிய பஞ்சாட்சரத்தை சொல்லு, 5ம் சிரமமா இருக்கா, முருகான்னு சொல்லு, அதுவும் சிரமமா இருக்கா, ஓம்னு ஒற்றை வார்த்தை சொல்லு, அதிலே எல்லாம் அடக்கம். நாங்க எல்லாம் அடக்கம். நம்ம என்ன செய்யணும்? இந்த நாவுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லதை சொல்லு, நல்லதை சொல்லு. எங்க வீட்டுல என் பையனுக்கு எல்லாம் அடுத்த வருஷம் காலேஜ் போக போறாரு. அவருக்கு நான் சொல்றதெல்லாம் அதுதான். உலகத்துல நான் எவ்வளவு சொத்து உன்னுடைய தகப்பன் சேர்த்து வைத்தாலும் எதுவும் உனக்கு துணையா இருக்குன்னு எந்த உத்தரவாதமும் தர முடியாது. என்னுடைய மகன்கிட்ட நான் அதான் சொல்லுவேன், உனக்கு நான் சேர்த்து வைக்கக்கூடிய நிரந்தர செல்வம் நம்ம வீட்டுல இருக்கிறாரு பாரு என்னப்பன் ஈசன், அவன் மட்டும்தான். அவன் மட்டும்தான். அவனை பிடிச்சுக்கோ. என் மகனுக்கு சத்திய வார்த்தை இதுதான். சும்மா அந்த மேடைக்காகலாம் பேசுறதெல்லாம் கிடையாது. காரணம், அப்ப அவனுக்கு எல்லாம் தெரியும். இங்க உட்காந்துருக்கான் பாருங்க முருகன், அவனுக்கு எல்லாம் தெரியும். இந்த வெளித்தோற்றத்தை பார்த்து வெளித்தோற்றத்தை வைத்து உங்களை ஏமாத்த முடியும், அவனை ஏமாத்த முடியாது. அவன் அப்படியே அலசி ஆராயக்கூடியவன், அவனெல்லாம் ஏமாத்த முடியாது. என் மகனுக்கு நான் சொல்லக்கூடியதுதான், நீ எதையும் நம்பாத, படி. ஒழுக்கம் தராத படிப்பு அவசியம் இல்லை. கல்வியினுடைய சிறப்பே என்ன? ஒழுக்கம் தான். அதுக்கப்புறம் தான் கல்வி. ஒழுக்கம் இல்லாதவன் மருத்துவம்னா வந்தா எப்படி இருக்குங்க? யோசிச்சு பாருங்க. நம்ம யாரை நம்பி? உலகத்திலேயே பெரிய ஒரு கடவுளுக்கு நிகராக பார்க்கக்கூடியவர்கள் மருத்துவர்கள். நல்லவர்கள் மருத்துவர்களா வரணும், காவல் செய்யக்கூடியவர்கள் நல்லவர்களாக வரணும். எல்லாரும் எங்கிருந்து வர்றாங்க? இந்த குடும்பத்திலிருந்து தானே வர்றாங்க. நாம தானே கொடுக்கிறோம் இந்த சமூகத்திற்கு. அப்ப நல்ல பிள்ளைகளை கொடுக்கணும். அப்படி நல்ல பிள்ளைகளை கொடுக்க தவறினால் இந்த சமூகம் என்பது சீர்கெடும். அதனால பெரியவர்கள் சொன்னாங்க, துர்சனன் தனக்கு மேலாம் துரைத்தனம் கொடுத்தால் என்றும் சற்பனை தோகம் கேடு தரணியிலே மிகவே செய்வார். மர்க்கடம் தனக்கு நீண்ட வாயிலே தேடும் கொட்ட பாடுற கொள்ளியிந்தால் உலகத்தை கொளுத்து மன்றேன் பாடுனாங்க. குரங்கே சும்மா ஒரு இடத்துல இருக்காது, அங்க இங்கேயும் தாவிக்கிட்டே இருக்கும். அந்த குரங்கு வால்ல தேள் கொட்டினா எப்படி இருக்கும்? இன்னும் குதிக்கும். அப்படி குதிச்சுக்கிட்டு இருக்க குரங்கு கையில கொள்ளிக்கட்டையை கொடுத்தா என்னவாகும்? ஊரையே கொளுத்தும். அதே போலத்தான் கெட்டவன் கையிலே இருக்கக்கூடிய அதிகாரம் என்பது. நல்லா பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். நல்லது அவன் கேட்கிறான், கேட்கல. இன்னைக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. நமக்கு எங்க நேரம் இருக்கு? நினைச்சு பாருங்க. காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்பர் சுவாமிகள் சொன்னார் பார், பாலனாய் கழிந்த நாளும் படிமலர் கோதை மார்த்தம் மாலனாய் கழிந்த நாளும் கோலனாய் முப்பு வந்து கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்ட அப்பா
போயிடுச்சு, என்னுடைய காலம் எல்லாம் வீணாகி போனதேன்னு காலத்தை பயன்படுத்திய அப்பர் சுவாமிகள் பாடினார். அப்புறம் நாம இந்த காலத்துக்காக எவ்வளவு கவலைப்படணும், சிந்திக்கணும், பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும். எல்லாம் நாம போட்ட விதை தான். 25 வருஷத்துக்கு முன்னாடி நாடகம்னு ஒண்ணு உட்கார ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வீட்லயே நாடகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அன்னைக்கு எங்கேயோ ஒருத்தவங்க நாடகத்தை போட்டோம், உட்கார்ந்து எல்லாரும் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம வீட்லயே நாடகம் நடக்குது, அதையும் பார்த்து கொண்டுதான் இருக்கணும். வேற வழி கிடையாது. நாம போட்ட விதை தானே, ஒன்னும் செய்ய முடியாது. நம்முடைய கையில் தான் இருக்கு. இன்னைக்கெல்லாம் பிள்ளைகளை கண்டிக்க அஞ்சுறோம். ரொம்ப சொல்றாங்க, ஒத்த பிள்ளைங்க ஏதாவது கண்டிச்சா ஏதாவது செஞ்சுக்கிட்டா என்ன பண்றது? நான் கேட்டேன், நீங்க கண்டிக்கிறதே தாங்காதவன் இந்த சமூகத்துல எவ்வளவு அவமானத்தை சந்திக்கணும், எவ்வளவு எதிர்ப்புகளை சந்திக்கணும், அவன் எப்படிங்க தாங்குவான்? ஒத்த பிள்ளையா இருந்தாலும் அந்த பிள்ளையத்தான் பொத்தி பொத்தி பாதுகாக்கணும். ஒத்த பிள்ளையா இருந்தாலும் அடிக்கணும்னா அடிக்கணும், அணைக்கணும்னா அணைக்கணும். இன்னைக்கெல்லாம் அதிகபட்சம் சொல்லுவோம், என் பிள்ளை கஷ்டமே படக்கூடாது. கூடவே இருக்க போறோமா நாம? யாருக்கு தெரியும்? கஷ்டப்படணும், அப்பதான் தெரியும் பிள்ளைகளுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும். இதெல்லாம் சொல்லி தரணும், நல்ல இந்த நாவுக்கு பழக்கணும். அதனாலதான் அன்னையடி சுவாமிகள் பாடினார், திருப்புகழை பாடுன்னு சொன்னார். அது திருப்புகழை பாடினால் என்ன கிடைக்குமா? எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி என்ன தெரியுங்களா? அப்ப நான் ஆண்டு காலமும் சரியா உன் இடத்துக்கு வந்துடுறேன், எப்படியாவது உன்னை பார்த்துறேன், ஆனா எனக்கு ஏன் நான் கேட்டது கிடைக்கவே மாட்டேங்குது. நிறைய பேருக்குள்ள கேள்வி அதுதான். இப்ப நாம கேட்கிற கேள்வியை நமக்காக நம்முடைய பெரியவர்கள் கேட்டே வச்சுட்டாங்க. என்ன கேட்டு வச்சாங்க? ஒரு சித்தர் சுக்கலிங்க புலவர் ஒருத்தர் கேட்டாரு, அப்பா உனக்கு கொஞ்சமாவது இரக்கம் இருக்கா? அவர் கேட்கிறாரு, நாம கேட்போம்ல, நமக்காக கேட்கிறார். செல்லாரும் பொழில் புடைசூழ் புலியூர் அம்பலமான தேவா உன்னை நல்ல கவனிங்க. கல்லாலும் வில்லாலும் செருப்பாலும் கடித்து சாடும் எல்லோரும் நல்லவர் என்று எண்ணி அருள் ஈந்ததென்ன? கொஞ்சமாவது நியாயம் இருக்கு? அவர் கேட்கிறார், சுக்கலிங்க புலவர் கேட்கிறார், சுக்கநாத புலவர் கேட்கிறார். ஒன்னொருத்தவன் செருப்பால அடிச்சான், யாரு? கண்ணப்பன். வில்லால அடிச்சவன் யாரு? அர்ஜுனன். கல்லால அடிச்சவர் யாரு? சாக்கிய நாயனார். வில்லாலும் செருப்பாலும் கல்லாலும் கடிந்து சாடும் நீ என்ன செஞ்ச? அவங்களை எல்லாம் தண்டிக்காம அப்படியே கொத்தி கொண்டு வந்து உன் பக்கத்துல வச்சுக்கிட்ட போனா அந்த மன்மதன் என்ன பண்ணான்? யாரு கேட்கிறா? சுக்கநாத புலவர் கேட்கிறார், என்ன பண்ணான் இந்த மன்மதன்? என்ன பண்ணான்? மலர் கணைகள் எவ்வளவு சுகமா இருக்கும். நாங்கெல்லாம் மலரால் அடிச்சா எவ்வளவு விதமா அப்படின்னு வாங்கிக்குவோம். ஆனா நீ என்ன செஞ்ச? அவன் மலர் கணையதான விட்டடிச்சான், அவனை போய் இப்படி எரிச்சிட்டியப்பா அப்படின்னு சுக்கநாத புலவர் கேட்டார். கொஞ்சமாவது நியாயம் இருக்கான்னு. அது சைவ சித்தாந்தத்துல நம்முடைய பெரியவர்கள் சொல்றாங்க பாருங்க, தெய்வ சந்நிதியில எப்பொழுதும் நீங்க எவ்வளவு நேரம் இங்க உட்காருங்கிறது முக்கியம் கிடையாது, எவ்வளவு நேரம் இறைவனை தியானிக்கிறீங்க அதுதான் கணக்கில் எடுத்து கொள்ளப்படும். அப்ப நான் 50 வருஷமா இங்க வர்றேன்னா அவர் கேட்பார், 50 வருஷமா வந்து என்ன மாற்றம் இருக்கு? கேட்பாரா மாட்டாரா? பிள்ளை ஒரு 5 வயசு வரைக்கும் எழுத்து கூட்டி படிக்கும், ஆ இம் மா அம்மா அப்படின்னு படிக்கலாம். 50 வயசு ஆனாலும் ஆ இம் மா அப்படின்னா போமா அப்படின்னு அனுப்பி வச்சிருவோம். நீ தேர மாட்டேன். உண்மைதானே? முன்னேற்றம் இருக்கணும். அதே கோபம் 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அதே கோபம், அதே பிடிவாதம், அதே ஆணவம், அதே அகங்காரம், அதே கர்வம், என்ன புண்ணியம்? இன்னுமே வந்து புண்ணியம் கிடையாது. மாறணுமா வேண்டாமா? அதத்தான் சைவ சித்தாந்தம் பேசுகிறது. எப்பொழுதுமே தெய்வ சந்நிதியில இவ்வளவு கஷ்டப்பட்டு பேருந்துல அடிச்சு புடிச்சு இடம் கிடைச்சு நீ அங்கேருந்து அரும்பாடுபட்டு இங்க வந்து இந்த செல்போனை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நீ வீட்டிலே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு நான் கேட்கல. யாரு? சைவ சித்தாந்தம் கேட்குது. நீ அவ்வளவு சிரமப்பட்டு வந்து வீட்டுல இருக்கிற மாதிரியே இங்கே இருக்கிறதுக்கு எதுக்கு நீ வந்து? அதுக்கு நல்ல பக்தனுக்காவது இடம் கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காதா? உன்னுடைய திறமையால வந்துட்டு வந்து இங்க வந்து என்ன செய்யற? அதே செல்போனு, அதே பேச்சு, அதே பாட்டு. இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுங்களா? வெற்றிமாலை கபிராயர் தமிழ்ல தலபுராணம் பாடுகின்ற பொழுது இந்த காசியில பாவம் போகணும்னு சொல்லி நீராடுறோம் பாருங்க. காசிக்கு போனா கங்கையில நீராடுறோம். அதே போல திரிவேணி சங்கமம்னு சொல்லுவாங்க காசியில. கங்கா யமுனா சரஸ்வதி இந்த மூன்றும் சங்கமிக்கும்
இடத்தில் நீங்கள் பலமுறை நீராடினால் என்ன பலன் கிடைக்குமோ அதை விட ஒரு பலன் என்ன தெரியுங்களா? திருச்செந்தூர் முருகா அப்படின்னு சொன்னா கிடைக்கும்ங்கிறது அருளாளர்களினுடைய வார்த்தை. பாவத்தை போக்குமா? வியாசர் சொல்றாரு பாருங்க, சுகருக்கு சொல்றாரு, என்ன சொல்றாரு? அப்பா வரணும்னு இல்ல, இந்த தலத்திற்கு வரணும்னு நினைச்சு இல்ல, வழி தவறி திருச்செந்தூர் மண்ணை மிதிச்சா கூட அவனுக்கு வாழ்வழிக்கக்கூடிய வள்ளல் இருக்கக்கூடிய ஊர் இந்த திருச்செந்தூருங்கிறார். ஆனா நாம என்ன நினைக்கிறோம், என்ன பண்றோம்? அதே வேலையை இங்கு செய்தோன்னு வைக்கல, ஒரு புண்ணியம் கிடையாது. ஆனா இந்த பேருந்துல இடம் கிடைக்காம, இந்த திருச்செந்தூர் வர முடியாம வீட்டுல இருந்துகிட்டு அப்பா முருகா எப்பப்பா என்ன அழப்பன்னு ஒவ்வொரு நிமிடமும் ஏங்கி ஏங்கி தவித்து போகிறானே பக்தன், அவன் இங்க வர வேண்டாம், முருகப்பெருமான் அங்க போயிடுவார், நீங்க இங்க தேடிட்டே இருக்க வேண்டியதா, இங்க காணும் காணும் காணும். அவரும் சொல்லுவார், அங்க கூப்பிட்டாம போயிட்ட, நீ கூப்பிடல. அதான் சைவ சித்தாந்தம் பாடுகிறது, அரணடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் மரமதாகும், பரநடிக்கு அன்பில்லாதார் புண்ணியம் பாவமாகும். தக்கன் வேள்வி செய்தான், அது புண்ணிய காரியம், அவனால் உள்ள சுத்தம் இல்லை, எண்ணம் சரியில்லை, அதனால் அது தீமையாகி போனது. ஆனால் மனிதனாக பிறந்த சண்டேஸ்வர நாயனார் பாருங்க, சண்டேஸ்வரர் இருக்கார் பாருங்க ஆலயத்துல, அமைதியாக யோகத்திலே இருப்பார். அவர்கிட்ட போய் டம்மு டம்முன்னு கையெல்லாம் தட்டக்கூடாது. வாரியார் சுவாமிகள் சொன்னது, சத்தம் இல்லாம யோகத்தை கலைக்காமல் அப்பா சிவசொத்துக்களை ஒன்றையும் நான் எடுத்து செல்லவில்லை என்பதை அவரிடம் காண்பித்து விட்டு அவரை பணிவோடு வணங்கி விட்டு வரணும். ஆனா மனிதனாக பிறந்த சண்டேஸ்வர நாயனார் என்ன செய்தாரு? சிவபூசைக்கு வைத்திருந்த பாலை எச்சரத்தனாகிய தன்னுடைய தகப்பன் எட்டி உதைத்தான் என்பதற்காக அவர் எதுவுமே பண்ணல, சும்மா கையில இருந்த குச்சி எடுத்து அப்படி அடிச்சாரு பாருங்க, அது மழுவாக மாறி எச்சரத்தனுடைய காலை வெட்டியது. அப்ப அவனுக்கு என்ன பதவி? ஈஸ்வர பகவத் பதவியை கொடுத்திருக்காரு. அப்ப என்ன காரணம்? உள்ளத்தினுடைய நினைவு மட்டும்தான் இறைவனுடைய சன்னிதானத்திலே கணக்கு வைக்கப்படும் என்பதை உணர்ந்துக்கணும். சும்மா எல்லாரும் வந்தாங்க நாமும் வந்தோன்னு வராதுங்க. இந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுதே இறைவனுடைய திருப்புகளை பாடிக்கிட்டே இருங்க. எங்களுக்கு தெரியாதுமானலாம் சொல்லவே சொல்லாதீங்க. ஒரு காலத்துல இந்த செல்போனை பத்தி ஏதாவது தெரிஞ்சிச்சா? ஒன்னும் தெரியல. ஆனா இன்னைக்கு பாட்டியெல்லாம் டிக்டாக் தான், பாட்டி எல்லாம் வாய்ஸ் மெசேஜ் தான். பிறண்டி வரும்பொழுது தக்காளி வாங்கிட்டு வந்துரு, அப்படியே அந்த கடைக்காரு கொத்தமல்லி கொடுப்பாரு, அதை மறக்காம வாங்கிட்டு வந்துரு. இன்னைக்கு பாட்டி எல்லாம் வாய்ஸ் மெசேஜ் தான். இது யார் சொல்லி கொடுத்தா? ஒன்னும் தெரியல. ஒரு காலத்துல இது என்னப்பா எப்படிப்பா அப்படின்னு கேட்ட பாட்டி இன்னைக்கு எல்லாம் பேச யாருக்குமே நேரம் இல்லைங்க, பொறுமை இல்லை, எல்லாம் மெசேஜ் இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜ். நினைச்சு பாருங்களேன், அது எப்படி பழகிட்டோம்? ஆர்வம்னு ஒண்ணு இருந்ததுன்னு வைங்களேன், எப்ப வேணாலும் பழகிக்கலாம். வள்ளிமலை சுவாமிகள் தமிழே தெரியாதவருக்கு சின்ன வயசுலே உங்க நாட்டிலே பிறந்தவர் தான். ஒரு ஜோசியருக்கு இறைவனுடைய செங்கோட்டு வேலவனினுடைய அருளினால், அர்த்தநாரீஸ்வரனுடைய அருளினால் 12 அமாவாசைக்கு அங்க செங்கோடு திருச்செங்கோடு போனார்கள். அந்த அருளினால் தான் வந்து பிறந்தார் வள்ளிமலை சுவாமிகள். அவருக்கு அர்த்தநாரின் தான் பேர். ஆரம்பத்துல பெற்றோர்கள் வைத்த பெயர் அர்த்தநாரிய, அர்த்தநாரீஸ்வரர் அருளால் பிறந்த காரணத்தினாலதான். அவருக்கு தமிழே தெரியாது, படிப்பும் கிடையாது, ஆனா வித்தைகள் தெரியும். தொழில் நிமித்தமாக மைசூர் போறார். அங்க போய் என்ன வேலை செஞ்சாரு? சமையல்காரருக்கு உதவியாளராக இருந்தார். இறைவன் எப்படியெல்லாம் ஆட்கொள்றான் பாருங்க. மைசூர்ல இருந்தவருக்கு வயிற்று வலியை தந்தான், தீராத வயிற்று வலி. எல்லா இடத்துலயும் போய் பார்த்தாங்க, தீரவே இல்லை. அங்க இருந்தவங்க சொன்னாங்க, பழனிக்கு போ, அங்கு அந்த அபிஷேக தீர்த்தத்தை நீ அருந்தினால் உன்னுடைய நோய் தீரும்னு சொன்ன உடனே அவர் அப்படியே வருகிறார், பழனிக்கு வருகிறார், அங்கே தங்குகிறார். அப்படி தங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே பூசையின் போது ஒரு பெண் பக்தை ஒரு திருப்புகழை பாடினார். வங்கார மார்பிலனி என்று தொடங்கக்கூடிய அந்த திருப்புகழை பாடிய உடனே இறைவன் திருப்புகழ் மூலமாக வள்ளிமலை சுவாமிகளை ஆட்கொண்டார். அதை பாடிய உடனே அவருக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அவருடைய கண்களிலே அப்படியே கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. உடனே என்ன செய்தார் தெரியுமா? இது என்ன அவர்களிடம் கேட்டார், திருப்புகழ். அப்ப இந்த திருப்புகழை நான் இனி படிக்க வேண்டும் அப்படின்னு அவர் தீர்மானித்த பொழுது அவருடைய வயது என்ன தெரியுமா? 42. 42 வயசுலதான் எப்படியாவது இந்த திருப்புகழை பாடுவதற்கு படிப்பதற்கு நான் தமிழை
கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்து தமிழ் மொழியை கற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு திருப்புகழை பாடிக்கொண்டே இருந்தார். எல்லா இடத்துக்கும் போனார், தல யாத்திரை போனார், இறைவனை சிந்தித்துக் கொண்டே இருந்தார். திருவண்ணாமலை வந்தார், ரமண மகரிஷியை சந்தித்தார். இவருக்கு ரமண மகரிஷினா ரொம்ப பிடிக்கும், அவரோடு இருக்கணும்னு நினைச்சார். ஆனா ஒரு நாள் வந்ததும் வராததுமாக ரமண மகரிஷி கீழே போங்க, பவளக்குன்றில் இருக்கிறார் ரமண மகரிஷி, கீழே போங்கங்கிறாரு. இவருக்கு ஐயோ சாமியை பார்த்து ஆசீர்வாதமே வாங்கலையே, எதுக்கு இப்படி அவசரப்படுத்துறாருன்னு மனசுக்குள்ள ஒரு கவலையோட வர்றாரு. கீழே சேஷாத்ரி சாமிகள் இருக்கிறார். இவரை பார்த்த உடனே ஆற தழுவி, ஒன்றை தெரிந்து கொள், உனக்கு திருப்புகழ் தான் மகா மந்திரம், அதை நீ கடைபிடித்தால் போதும், உன்னை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பது முருகப்பெருமானுக்கு தெரியும், இப்போதே வள்ளிமலை கிளம்புனாரு. அப்படி வள்ளிமலை கிளம்பி போனாரு. அங்கு ஒரு மடம் அமைத்தார். அங்கு வந்த பக்தர்களுக்கு எல்லாம் ஆண்கள் பெண்கள் என்று பாரபட்சம் பார்க்காமல் திருப்புகழை சொல்லித்தர ஆரம்பித்தார். அதற்கு பிறகுதான் அவருக்கு என்ன பேரு, வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சாமிகள்னு பேர் வந்ததே திருப்புகழை பாடிய பிறகுதான். திருப்புகழை பாடிய பிறகுதான் வாழ்க்கையில ஒரு தெளிவு, நாம என்ன ஆகணும் எல்லாத்தையும் முருகப்பெருமான் தருவான். அந்த காலத்திலையும் என்ன செய்தார்கள், அப்பெல்லாம் ஆங்கிலேய ஆட்சி. அந்த அதிகாரிகள்லாம் என்ன செய்வாங்களா, அவர் கொஞ்சம் கொஞ்சம் கவனிக்கணும்ல, அப்பதானே அவர் நம்மளை கவனிப்பாரு அப்படின்னா ஆங்கிலேய துறைகளை பார்க்க அவங்க ஆங்கிலேயர்கள்லாம் என்ன செய்வாங்க, தமிழ் புத்தாண்டெல்லாம் அவங்களுக்கு கிடையாது, ஆங்கில புத்தாண்டு தான் ஜனவரி 1. எல்லாரும் பழம் எல்லாம் பரிசு பொருட்கள்லாம் வாங்கிக்கிட்டு போய் அந்த ஆங்கிலேய துறையை பார்த்து வாழ்த்து பெறுவார்கள். ஐயா கொஞ்சம் நம்ம பக்கமும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இது இவருக்கு வேதனை அளித்தது வள்ளிமலை சுவாமிகளுக்கு. அவர் நினைச்சார், இந்த ஆங்கிலேய துறை எத்தனை வருஷம் இங்க இருக்க போறான், எப்பொழுதும் இருக்கிறவன் தனிகை துறை தான் இருக்க போறான். இந்த ஆங்கிலேய துறையை பார்த்து இன்னைக்கு எல்லாரும் கை கட்டி கையேந்தி நிற்கிறார்களே, இவர்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லித்தான் அவர் முதலாக என்ன செய்தார், 1917 ஒரு 6 அடியார்களை, முருகன் அடியார்களை அழைத்துக் கொண்டு முதலாக திருப்புகழை பாடிக்கொண்டே படியேறி தணிகை மலையானை தரிசித்தார். இன்னைக்கு திருத்தணிகளை பாருங்க, டிசம்பர் 31 லட்சக்கணக்கான பக்தர்கள் திருப்புகழை பாடிக்கிட்டு போய் முருகப்பெருமானை தரிசிப்பார்கள். விதை போட்டது யாரு, வள்ளிமலை சுவாமிகள். அதுக்கு விதை எது, திருப்புகழ். சாதாரணம் கிடையாது. அப்ப திருப்புகழ்னா அம்மா நாங்க துறவியாதான் மாற முடியுமா, இந்த இன்பத்துல எங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காத, எல்லாம் கிடைக்கும், துறவியா உங்களை மாத்தணுங்கிற எண்ணம்லாம் முருகப்பெருமானுக்கு கிடையாது. அதெல்லாம் பெரிய பொறுப்பு, துறவுங்கிறதெல்லாம் அவ்வளவு சாமானியமெல்லாம் கிடைக்காது. ஓடும் பொண்ணும் ஒப்ப நோக்கிங்கிறார். துறவுக்கு அடையாளம் என்ன தெரியுமா, ஒரு இடத்துல ஓடு கிடந்தாலும் பொண்ணு கிடந்தாலும் ரெண்டும் ஒன்னாதான் தெரியணும். அப்படி இருந்தா மட்டும்தான் துறவு. ஓடும் பொண்ணும் ஒப்ப நோக்கி மாதரை தாயென மதிக்கும் துறவும். நாங்க அந்த காலத்துல பெண்களை பார்க்கும் பொழுது தாயா தான் தெரியணும், அதுதான் துறவுக்கு அடையாளம். அந்த பக்குவம் எல்லாம் வர்றதுக்கு பல ஆண்டு வரும், பல பிறப்பை நம்ம எடுக்கணும். ஏன்னா கொஞ்சம் நெஞ்சமா செஞ்சு வச்சிருக்கோம். ஒவ்வொரு வினைக்கும் பிறவி உண்டு, கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். ஒவ்வொரு செயலுக்கும் பிறவி உண்டு. அந்த வினைகள்லாம் தீராம அந்த பதவி, சிவலோக பதவி, துறவு அப்படிங்கறதெல்லாம் கிடைக்கிறதுக்கு தாமதமாகும். இந்த இருவினை ஒப்பெல்லாம் வரணும். அதுக்கு பிறகுதான் மலபரி பாகம், அதுக்கு பிறகுதான் சத்தினி பாகம் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் முருகப்பெருமான் திருவடியில இடம் கிடைக்கும். இவ்வளவு இருக்கு, இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு துறவுக்கே. நினைச்ச உடனே துறவெல்லாம் போக முடியாது அப்படின்னு துறவிகள்லாம் கவலைப்படக்கூடாது. நீங்க துறவியா, உண்மை துறவிகள்லாம் இருப்பாங்க. பொதுவாக நம்முடைய பெரியவர்கள் சொன்னாங்க, திருத்திக்கிறதான பிறக்கும் பொழுதே யாரும் புனிதராக பிறப்பதில்லை. அருணகிரி சுவாமிகளுடைய வாழ்க்கை ஒரு காலகட்டத்தில் பாதி எப்படி இருந்ததுங்க, அவர் வெறுத்தார். தன் வாழ்க்கை மீது வெறுப்பு வந்த போது இறைவனை நினைத்து விருப்பம் வந்தது. எப்பொழுதுமே நம்ம வெறுக்கணும், வெறுக்க ஆரம்பிச்சிட்டாலே இறைவன் நம்மை விரும்பி வருவான். அதான் பெரியவர்கள் சொன்னாங்க. என்ன செய்யணுமா, இந்த திருப்புகழ் வெறும் துறவை மட்டும் தராது, உடனடியாக முக்தியை தராது, முதல்ல இம்மைக்குரிய நலன்களை தரும். ஆரம்பத்துல சொன்ன பாருங்க, எவ்வளவு பேர் வருத்தத்தோடு இருக்கிறோம், என்னுடைய கேள்விக்கு விடையே இல்லை என்ன. அதனாலதான் அருணகிரி சுவாமிகள் இதையும் சொன்னாரு பாருங்க, சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில் வையே, இங்க வை அப்படிங்கிறார். அரை நிமிஷம் வை, 6 நாள் வேண்டாம், அரை நிமிஷம். எதை பத்தியும் கவலைப்படாம, யாரை பத்தியும் கவலைப்படாம என்ன செய்யணுமா, அரை நிமிஷம் உள்ளம் ஒன்றி
ஒருமைப்பாட்டோடு. சிரமம் தான். இந்த உலகத்துல எதை வேணாலும் அடக்கிடலாம். சிங்கத்தை அடக்கலாம், புலியை அடக்கலாம், யானை அடக்கலாம், கனல் மேல இருக்கலாம், புனல் மேல நடக்கலாம், கூடு விட்டு கூடு பாயலாம், பாம்பு தலையில அப்படியே சுத்தி தலைக்கி சும்மாடா கூட வச்சுக்கலாம், எல்லாம் செய்யலாம், எல்லாம் அடங்கும். கொடூரமாக நாம இன்னைக்கு நினைச்சுக்கிட்டு இருக்க எல்லாமே அடங்கும். ஆனா இந்த மனசு இருக்கு பாரு, அது எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அடங்காது, அவ்வளவு சீக்கிரமா அடங்காது. அப்பப்ப தன்னுடைய வேலையை காட்டிக்கிட்டே தான் இருக்கும். அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி தான் இருக்கும். அது பண்ற சேட்டை இருக்கு பாருங்க இந்த மனசு. அதனால அந்த காலத்துல சொன்னாங்க பாருங்க, பார்ப்பான் அகத்திலே பால் பசு 5 உண்டு. பார்ப்பான் யாரு? நாம தான். அறிவாள பார்ப்பவன் மனிதன் தான். பால் பசு, இந்த பாலை சுரக்கும் பசு என்பது 5 இருக்கு. பார்ப்பான் அகத்திலே பால் பசு 5 உண்டு. ஆனா அதை மேய்க்க தெரியாதவன்கிட்ட கிடந்து அல்லாடுது. நமக்கு அதை ஒழுங்கா மேய்க்க தெரியல, அது போகிற போக்குல விட்டுருவோம். மேய்ப்பார் என்று வெறித்து திரிவன, அங்கங்க போய் அடுத்தவன் நிலத்துல வாய வச்சு அடியை வாங்கிட்டு வருது, சூட வாங்கிட்டு வருது. மேய்ப்பார் என்று வெறித்து திரிவன, மேய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பால் பசு 5 பாலாய் சொரியுமே. அதான் திரைப்படத்துல கொடுத்தாங்க பாருங்க. நாம மாட்டை பத்தி பாடினாங்க. மாட்டுக்கார வேளா, மாட்டை கொஞ்சம் பாத்துக்கடா. மாட்டை பத்தி சொல்லல. மனசுங்கிற மாடை அங்கங்க மேய விடாத, பெருந்துன்பம். எனக்கெல்லாம் படிக்கல, பாட்டு எழுதினவங்க எல்லாம் ஒன்னும் படிக்கல. ஆனா நமக்கு படிப்பிச்சாங்க. இறைவனை நினைக்க நினைக்க இந்த மனமானது அவனுடைய திருவடியிலேயே அடங்கி போகும். அதாவது சரண கமலாலயத்தை பத்தீங்களா, எவ்வளவு இடையூறு பத்தீங்களா? என்னன்னே தெரியாது. 10 பேர் எத்திருந்தோம், 100 பேர் எத்திருப்போம், ஒன்னும் தெரியாது. அதான் மனசு. அந்த ஒரு அப்படி போதும் இதை திருப்புறத்துக்கு. சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவம் முறை தியானம் வைக்க அறியாது. அவர் சொல்றாரு. நாம நினைக்கிறோம், ஐயோ நான் ஒன்றணும்னு நினைக்கிறோம், சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன இடைஞ்சல் பண்றாங்க. ஒரு இடைஞ்சலும் கிடையாது. நீ ஒன்னு அடக்கணும்னு நினைச்சா அடக்கலாம். அனகிரி சுவாமிகள் சொல்றாரு பாருங்க, யார திட்டினாரு? சுத்தி இருக்கிறவங்கள திட்டினாரா? குழந்தைங்க சும்மா ஆலயத்துக்கு போனா நீ சாமி கும்பிட வேண்டியது, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? ஆனா அவங்கதான் அந்த தவத்துக்கே இடையூறா இருக்காங்களாம். பாரு, குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு வந்து ரொம்ப இடையூறா இருக்காங்க. நாம எதுக்கு வந்திருக்கோம்? அவர் சொல்றாரு பாருங்க, சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரம் மட்டில் தவம் முறை தியானம் வைக்க அறியாத எனக்கு தெரியலப்பா. நான் யார் தெரியுமா? சட கசட மூட மட்டி. தண்ணியே எப்படி சொல்றாரு? தன்னதான் ஒத்துக்கிட்டாரு. சட கசட மூட மட்டி பவ வினையிலே சனித்த தமியன் விடியால் மயக்கம் உருவேனோ. எல்லாம் வள்ளல் வள்ளல்ங்கிறாங்களேப்பா, எல்லாருக்கும் வாரி வாரி வழங்குறாய்ங்கிறாங்களே. ஆனால் எனக்கு இந்த மிடி, இந்த வறுமை எதற்காக வந்தது அப்படின்னு அவரே சொல்றாரு. காரணம் என்ன? சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரம் மட்டில் வைக்காத காரணம் தான். நாம அரை நிமிஷம் அவனுடைய திருவடியில மனசை வைக்க மாட்டோம். ஆனா அவன் மட்டும் பெட்டி பெட்டியா கொண்டு வந்து நம்ம வீட்டுல வைக்கணும். எவ்வளவு பேராசை பாருங்க நமக்கு. வைப்பான், அதெல்லாம் மாற்றம் கிடையாது. அவன் வள்ளல் தானே, முருகப்பெருமான் கண்டிப்பா செய்வான். ஆனா எதுக்கு இந்த திருத்தங்கள்லாம் வேணும் அப்படின்னா, நாம அதுக்கு மேல போக மாட்டோம், தேர்ச்சி பெற மாட்டோம். போனா போதும் பாஸ் பண்றதுக்கும் தகுதியோட பாஸ் பண்ணி விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? கொஞ்சம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இந்த பையனை பாஸ் பண்ணி விட்டுருவோம் பாங்க. பெரிய கிளாஸுக்கு போகும்போது அங்கேயே தான் கிடப்பான். தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். போனா போகுதுன்னு முருகப்பெருமான் தரதான் செய்வான். நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க. நான் எல்லாருக்கும் சொல்வது உண்டு. இன்னைக்கு ஒரு காலகட்டத்துல ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு எல்லாம் நிறைய பெரிய பெரிய முதலாளிகள்லாம் கேட்டு பாருங்க, ஏங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்கம்பாங்க. இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லைங்கிறாங்க. எல்லாம் முருகப்பெருமானுடைய அருள் தான். ஒரு காலத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு டைம் இல்லைங்க. அந்த சாப்பிட்ற நேரத்துல ஒரு பல கோடி நம்மளுக்கு நஷ்டம் ஆயிடுங்களா? அதனால சாப்பிட கூட. ஒரு காலத்துல எதை உடுத்துறதுன்னு தெரியல, ஒரு நல்ல நிகழ்ச்சி எதை கட்டிட்டு போறதுன்னு தெரியல, புலம்பி இருப்போம். இன்னைக்கு எதை கட்டுறதுன்னு தெரியல, பீரோவை திறந்த வரிசையா புடவை இருக்கு. அன்னைக்கும் ஒரே வார்த்தை தான், இன்னைக்கும் ஒரே வார்த்தை தான். எதை கட்டுறதுன்னு தெரியல, செலக்ட் பண்றதுக்கு அவ்வளவு நேரம். ஒரு 100 ரூபாயை வச்சுட்டு 108 தடவை தேடி இருப்போம். உண்மைங்களா? எங்க வச்சேன்னு தெரியலையே, எங்க வச்சேன்னு தெரியலையே. இருந்தது அந்த 100 ரூபாய் தான். எங்க வச்சேன்னு தெரியலையே. தேடினது ஒரு காலம், இன்னைக்கு எங்க வைக்கிறதுன்னு தெரியல. அங்க டெபாசிட் பண்ணலாமா, இங்க டெபாசிட் பண்ணலாமா? பலருக்கு தான் வாழ்க்கை.
எதுல போறதுன்னு தெரியலையே, யாராவது கொண்டு வந்து கொஞ்சம் தூரம் விடமாட்டாங்களா? அது ஒரு காலம் பலருக்கு தெரியும், மனசாட்சிக்கு தெரியும். கொஞ்சம் தூரம் யார்ட்டையாவது லிஃப்ட் கேட்டு அவ்வளவு தூரம் போயிட மாட்டோமா? எதுல போறதுன்னு தெரியலையே, ஏங்கி தவித்தது ஒரு காலம். இன்னைக்கு எதுல போறதுன்னு தெரியல, வாசல்ல 4 கார் நிக்குது. இதெல்லாம் யாரு நினைச்சா முடியும்? முருகப்பெருமான் நினைச்சா அப்படி ஒரு நிமிஷத்துக்குள்ள வாழ்க்கையை மாற்ற முடியும். யாரும் சோர்ந்தெல்லாம் போக கூடாது. நமக்காக கொடுக்கறதுக்கு தான் முருகப்பெருமான் இருக்கான். நமக்கு தராம வேற யாருக்கும் தரப்போறோம்? சரண்டர் ஆயிடணும், அவ்வளவுதான். நானும் அப்படிதான். அப்பா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா, அதெல்லாம் சூட்சமம். எங்க அப்பாட சொல்லப்பா, நான் ஒரு முட்டாளுப்பா, தயவு செய்து பார்த்துக்கோ. அதனாலதான் பெரியவர்கள் சொன்னாங்க, பூனை பக்தின்னு ஒண்ணு இருக்கு, குரங்கு பக்தின்னு இருக்கு. குரங்கு தன்முனைப்பான தன்னுடைய தாயை பிடிச்சுக்கணும். பூனைக்கு அந்த கவலையே கிடையாது, தாயை மட்டுமே சார்ந்திருக்கும். அது பாட்டுக்கு படுத்து கிடக்கும். தாய் எங்கெல்லாம் போகுதோ அங்க அப்படியே வாயால கவி கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுக்கும். இதுதான் பூனை பக்தி. நம்ம எல்லாம் பூனை கரெக்டா பேர் வச்சிருக்காங்க பாருங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க, பூனை மாதிரியே வேற பாரு அப்படிம்பாங்க. பூனை பக்தி முடியலையா, சரண்டர் ஆயிடணும். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ தான் என்ன வழி நடத்தணும்னு சொல்லுங்க, அப்படியே கைத்தாங்களா அழைச்சிட்டு போயிடுவான். எனக்கு எல்லாம் தெரியும்னு பாருங்களேன், ஒண்ணுமே தெரியாம பண்ணிடுவான் முருகப்பெருமான். அதுதான் இறைவன்ட்டு நம்ம கேட்கறது, அப்படிதான் பேசணும். எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா, எல்லாம் நீ பாத்துக்கப்பா, எனக்கு என்னப்பா தெரியும் அப்படின்னா அப்ப எல்லாம் சொல்லி தருவான் இறைவன். அதான் அருணகிரி சுவாமிகள் பாடுறாரு, எல்லாம் கொடுக்க தானே வச்சிருக்கான். மிகுத்த கணமதுரு நீள் சௌக்கிய செல்வம் மட்டும் இருந்தா போதுமா? நல்ல உடல் ஆரோக்கியம் வேண்டாமா? ஆடி காரை வச்சுக்கிட்டு BMW வச்சுக்கிட்டு 10 பேர் கைத்தாங்களா தூக்கிட்டு போய் உட்கார வைக்கிறதுல என்ன சிறப்பு இருக்கு? அப்படியே அந்த BMW ஏற போகும்போது அப்படி சிங்கம் மாதிரி போய் ஏறி உட்கார்ந்ததான மதிப்பு. அப்பதானே அதை மகிழ்ச்சியா அனுபவிக்க முடியும். அதனாலதானே சூரபத்மன் கேட்டான் பாருங்க, எல்லாம் கேட்டான். இந்திரயான தேர் கேட்டான், தேவர்களை எல்லாம் அடக்கி ஆளணும்னு நிறைய வரங்கள்லாம் கேட்டான். அதுக்கு மேல ஒண்ணு கேட்டான், வஜ்ர யாக்கையை கொடுன்னா. சும்மா சொங்கி மாதிரி போய் நின்னோம்னா தேவர்கள் மதிப்பானா? நம்மள தேவர்களை மிரட்டணும்னா அவனுக்கு மேலா இருக்கணும். வஜ்ர யாக்கை எனக்கு கொடுன்னு கேட்டான். அதனாலதான் மிகுத்த கணமதுரும் நீள் சௌக்கிய, உடம்பினை போற்றணும்னா அடுத்தவங்கள்ட்ட எல்லாம் பறிச்சு சாப்பிடணும்னு இல்லை, இந்த உடம்பை ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு நினைக்கணும். அதான் போற்றுதல். நிறைக்கிறது இல்ல, போற்றுவது. இந்த உடம்புக்கு எது நல்லது எது கெட்டது காரணம் என்ன தெரியுங்களா? கடைசி வரைக்கும் நம்மோட கூட வர போறது இந்த உடம்பு மட்டும்தான். எனக்கு தண்ணி தாகம் ஏற்படுதுன்னா அடுத்தவன் நம்பி இருந்தேன்னா அவன் தான் வர்றான், அதுக்கப்புறம் டைரக்டா பால் ஊத்திக்கலான்ட்டு அவன் அமைதியா இருப்பான். எனக்கு தண்ணி தேவைப்படுதுன்னா உடனடியாக நான் போய் எடுத்து என்னுடைய தாகத்தை தீர்க்கணும்னா என் உடம்பு நல்லா இருந்தா தான். அடுத்தவங்களை நம்பி வாழக்கூடாது. அதனாலதான் கவனமா இருக்கணும். மிகுத்த கணமதுரு நீள் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெரு வாழ்வு. முருகப்பெருமான் வாழ வச்சானா அதுக்கு பிறகு அதுக்கு எந்த தடையுமே ஏற்படாது, எந்த சருக்களுமே ஏற்படாது. காரணம் அவன் ஏறுமுகத்தை மட்டுமே தருபவன் தான். தகைமை எல்லாம் கொடுப்பான். கடைசியில சிவஞான முக்தி என்கின்ற அந்த பெரும் பேர் இருக்கு பாருங்க. நான் சொன்ன பாருங்க, இந்த மரணம் இல்லாத வாழ்க்கை கூட துன்பம். ஆனா அந்த திருப்புகழ் என்ன தரும் தெரியுங்களா? துன்பமில்லா இன்பமாகிய முக்தி என்ற பேரின்பத்தை தரக்கூடியதுதான் திருப்புகழ். எல்லாம் வாழ வைக்கும். வாழ்ந்துகிட்டே இருந்தா போதுமா? சலிப்பு வர வேண்டாமா? அப்படி சலிப்பு வரணுங்கிறதுனாலதான் முருகப்பெருமான் பழனியில ஆண்டி கோலத்துல இருக்கா. நீ இப்படியே ராஜா அலங்காரத்திலே பார்த்துக்கிட்டு ராஜா மாதிரியே வாழணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்காத. வாழ்க்கை ஒரு பிறவியில இருக்கிற மாதிரி மறுபிறவி இருக்காது. அதான் சித்தர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாரு, ஐயா ரொம்ப துன்பமா இருக்கு, துன்பம் தீர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டாரு. பிறக்காம இருக்கணும்னாரு பட்டினத்தை. துன்பம் தீரணும் யா, ரொம்ப துன்பமா இருக்கு, என்ன செய்யலாம்? பிறக்காம இருக்கணும். அவரு கோவம் வந்துருந்தது, பிறக்காம தான் பிறந்துட்டேனே, அப்ப இறக்காம இரு அப்படின்னாரு. இவர் என்ன இடக்கு முடக்காவே பேசுறாரு. உடனே இவர் கேட்டாரு, போனவர் கேட்டாரு, இறக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது மருந்து இருக்குங்களா சொல்லுங்க, எங்க கிடைக்கும்? எல்லா நாட்டிலையும் நம்மளுக்கு ஆள் இருக்கு, எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, கூட்டிட்டு வந்துருவோம் அப்படின்னாரு. அதுக்கெல்லாம் ஒரு செலவும் இருக்கு இல்லப்பா, இறக்காம இருக்கணும்னா மறக்காம இரு அப்படின்னாரு. மறக்காம இருக்கிறதா? எதை மறக்காம இருக்கணும்? தில்லை அம்பலத்துல ஒருத்தன் ஆடிக்கிட்டு இருக்கான் பாரு, எல்லாத்தையும் ஆட்டு வைக்கிறான் பாரு. ஊட்டு விப்பானும் உறங்கு விப்பானும் இங்கு ஒன்றோடொன்றை மூட்டு விப்பானும் உயங்கு விப்பானும் இருவினை பாச கயிற்றின் வழி ஆட்டு விப்பானும் ஒருவன் உண்டே தில்லை அம்பலத்தே. அந்த தில்லை அம்பலத்தான மறக்காம இரு, எல்லா துன்பமும் தீரும். இப்ப நம்ம மறந்துடும், அதான் காரணம்.
மறதி நம்மளுக்கு ரொம்ப அதிகம். ஒண்ணும் ஒரே ஒரு இன்னைக்கெல்லாம் பாருங்களேன், ஒரு குற்றம் நடந்தா காவல்துறைகள்லாம் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, கேமரா வைங்க, கேமரா வைக்கணும் அவசியம், அதுல மாற்றம்லாம் இல்லை. இந்த ஒரு கேமராவை பார்த்தா ஒண்ணும் இல்லை. முதல்ல திருடன் வந்தோடனே பாக்குறது எதை பாக்குறாங்கிறீங்க? எங்கேயாவது கேமரா வச்சிருக்காங்களா? டெக்னாலஜி வளர வளர எல்லாத்தையும் உடைக்க முடியுங்க. ஆனா அந்த ஒழுக்கம் இருக்கு பாருங்க, இறைவன் எப்பொழுதும் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்கிற ஒரு பயம் இருக்கு பாருங்க, கட்டுப்பாடு இருக்கு பாருங்க, அதுதான் நல்ல சமூகத்தை உருவாக்கும். எத்தனை இடத்துல கேமரா வைக்க முடியும்? காரணம் மறதி. தெய்வம் பார்த்துக்கிட்டு இருக்குங்கிறத மறந்துட்டோம். ஒரு காலத்துல எல்லாம் கீழே ஒரு பொருள் கிடைச்சா எங்க அம்மாலாம் சொல்லுவாங்க, கொண்டு போய் கோவில்ல போட்டணும், இல்லைன்னா யார்கிட்டயாவது கேட்கணும், தெரியலன்னா, ஏன்னா அந்த காசு நம்மள வாழ வைக்காதுப்பா. எந்த பொருளாக இருந்தாலும் அதை கையிலே எடுக்கக்கூடாது, உண்டியல்ல போய் போட்டணும். நாங்க இன்னைக்கு உண்டியலே காணா போயிடும், அவ்வளவு பயம். எல்லாத்துக்கும் ஒரு துணிச்சல். என்ன சொல்றாங்க, அது என்னங்க தெய்வம் அப்ப எல்லாரும் தப்பு பண்றாங்க, அவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டா இருக்கு, தண்டனை கொடுத்துக்கிட்டா இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம தப்பு செய்யறதுக்கு இவங்களெல்லாம் பார்க்கிறோம். ஏன் இவங்களை பார்க்கணும்? நமக்கு அறிவு இறைவன் கொடுத்துருக்கான்ல. செய்யக்கூடாதுன்னு இந்த மனசு சொல்லுது இல்ல, தெரியாம செய்யணும்னு சொல்லுது இல்ல, தெரியாம செய்யணுங்கும் பொழுதே அது தப்பு தானே. நினைச்சு பாருங்களேன். அப்ப இறைவன் நமக்குள்ள ஏற்கனவே ஒரு கேமராவை பிக்ஸ் பண்ணி தானே அனுப்புறான். அந்த பயம் இருந்தா போதும். அடுத்தவங்க கெட்டு போறாங்க, அடுத்தவங்க ஒழுக்கமா இல்ல, நமக்கு எதுக்கு சார்? அவங்கவுங்க கணக்க அவங்கவுங்க முருகப்பெருமான்கிட்ட போய் காட்ட போறாங்க. நாம அதை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது. நாம எப்படி இருக்கோம் அதான் முக்கியம். ஒண்ணும் இல்ல, சமீபத்தில் அந்த ஐயா இருக்காரு பாருங்க, அவங்களுடைய ஊருக்கு நான் நிகழ்ச்சிக்கு போயிருந்த நாகர்கோவில் நவராத்திரி விழாவுக்கு தான் போயிருந்த நிகழ்ச்சிக்கு. கடைசி நாள் பாத்தீங்கன்னா நிறைவு நாள் நிகழ்ச்சி. ஹோட்டல் ரூம்ல வந்து பாக்குறோம், கழுத்துல போட்டிருந்த ஆரத்தை காணும். கிட்டத்தட்ட அவங்க வீட்டுல அவங்க இடத்துல இருந்து வர்றதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் இருக்கும். இதுவரைக்கும் அந்த மாதிரி எல்லாம் எந்த பொருளும் அந்த மாதிரி போனதும் கிடையாது. இறைவன் அப்படியெல்லாம் விட்டதும் கிடையாது, வருத்தப்பட வச்சது கிடையாதுன்னு வைங்களேன். வருதோ இல்லையோ இழக்க வச்சது கிடையாது. எனக்கு ரொம்ப வருத்தம். நாம வர இறைவன் சன்னிதானத்துல பேசும்பொழுது உயிர்ப்போடு பேசுவோமா? அந்த அம்மன் உண்மையாவே அழகு. இந்த ஆலயத்தை அப்படி பராமரிச்சாங்க. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் ஆயிடுச்சு அந்த ஆலயத்தை. இவரோட ஐயாவோட மகன் தான் எங்க கூட வந்து வழிகாட்டிக்கிட்டே வந்தாங்க. கூட வரும்பொழுது அந்த பையன் சொன்னாரு பாருங்க, அம்மா இதுவரைக்கும் நாங்க இந்த ஆலயத்துக்குள்ள எந்த தேவையில்லாத நிகழ்ச்சிகளையும் நடத்துறதே இல்லை. கேட்டா பக்தி கேட்போம், இல்லைன்னா கேட்காம விட்டுருவோம், அவ்வளவுதான். ஆலயத்தை எக்காரணம் கொண்டும் பாழ்படுத்த கூடாது. பொழுதுபோக்கிற்கு அது இடம் அல்ல. பொழுதுபோக்க நீங்க எங்க வேணாலும் வச்சுக்கலாம், ஆனா இறை சந்நிதின்னு வச்சுட்டா கட்டுப்பாடு அவசியம். அதுதான் முக்கியம். தம்பி சொன்னது அதுதான். இதுவரைக்கும் 40 நாங்க கிட்டத்தட்ட ஆண்டு முழுக்க நிகழ்ச்சி நடத்துவோம், 10 நாள் நிகழ்ச்சி நடத்துவோம். எல்லாம் பாரதம் கேட்போம், ராமாயணம் கேட்போம், திருப்புகழ் கேட்போம், இதுதான் கேட்போமே வழியே வேற எதுவுமே கேட்க மாட்டோம். உண்மையாகவே அந்த இடத்துக்கு போகும்பொழுது அம்பாள் அவ்வளவு அழகு, அப்படியே உயிர்ப்போட இருந்தா. அப்படி பேசிட்டு நான் சொன்னேன், இங்க இருக்கிற அம்பாள் உயிர்ப்போடு இருக்கிறாள், கவலையப்படாதீங்க. அந்த உயிர்ப்பை தக்க வைத்து நீங்க இதுவரைக்கும் எப்படி கடைபிடிக்கிறீங்களோ அதே மாதிரி கடைபிடிங்க. எந்த விஷமத்தனங்களையும் உள்ள கொண்டு வந்துடாதீங்கன்னு பேசிட்டு, இவ்வளவு வசனம் பேசிட்டு நகை போனா என்ன ஆகும்? இந்த அம்மா ஒரே டயலாக் தான் போல போற இடம்லாம். வாய்ப்பு வாங்குறதுக்காக இந்த மாதிரி 2 வார்த்தையை பேசுமோ அந்த அச்சம் எனக்கு வந்து. அப்ப நான் சொன்ன வார்த்தை பொய்யாமா? தேடும் பொழுதுன்னு அவளை பார்த்து கேட்டேன், மனக்கண்களால் பார்த்து கேட்டேன். உன் இடத்துக்கு வந்துட்டு நான் இழப்போட போறேன். அப்ப நான் சொன்ன வார்த்தை பொய்யா? நீ உயிர்ப்போடு இருக்கன்னு நான் சொன்னனே. அப்ப அந்த வார்த்தை பொய்க்க போகிறது. அந்த ஊர்ல எல்லாரும் என்ன ஏளனமா தானே கேட்பாங்க, இந்த மாதிரி தவறு செஞ்சிருப்பாங்க போல, பொருள் தவறி விழுந்துட்டுன்னு தானே சொல்லுவாங்க. அந்த பழி எனக்கு தேவையா அப்படின்னு உண்மையாகவே எப்பொழுதும் நான் வருத்தப்பட்டதே கிடையாது. கண்கள் கலங்கி அப்படியே இருந்தேன். ஐயா அவர்களுக்கு ஊர்ல தொலைபேசியில தொடர்பு கொண்டு அந்த நிகழ்ச்சியை அமைத்தவர்கள்கிட்ட சொன்ன, இது மாதிரி ஒரு பொருள் தவறிட்டு ரூம்ல எல்லாம் தேடி பார்த்தோம் கிடைக்கலங்க அப்படின்னு. அவங்க அம்மா எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. எங்க இருக்குன்னே யாருக்கும் தெரியாது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதெல்லாம் எங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியலையேன்னு அவங்க தேடி பார்த்து கொஞ்ச நேரத்துல வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ, இதுதானே உங்க நகை அப்படின்னு வந்து. நீங்க நினைச்சு பாருங்களேன், இது கிடைச்சதுக்காக சொல்லல. அந்த பையன் சின்ன வயசுதான், இந்த பயம் பாருங்க. அவர் தான் சொன்னாரு, எங்க அம்மா எங்க எல்லாரையும் நல்லா வாழ வச்சிருக்கா, எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. அது தம்பி அதான் சொன்னார், ஐயாவோட பையன் அதுதான் சொன்னாரு. யார் பாக்குறா? மறைக்கணும்னு நினைச்சா யார் வேணாலும் மறைக்கலாம், அவரை சொல்லல.
ஆசை, பணத்துக்கு யார் ஆசைப்பட மாட்டாங்க சார்? அப்ப அந்த பயம் எப்படி வரும்? தெய்வத்தின் மீது பயம் இருந்தா மட்டும்தான் அடுத்தவன் பொருள் மேல கண் வைக்க கூடாது என்கின்ற. அங்க எந்த கேமரா இருந்தது? இந்த பையன் எடுக்கும் பொழுது நினைச்சு பாருங்க, எந்த கேமரா இருந்தது? அம்பாளுங்கிற ஒரு கேமரா தான் இருந்தது. அவ எல்லாத்துக்கும் சாட்சி. அதுதான் சொல்றேன், இந்த கேமரா எல்லாம் அதெல்லாம் விட்டுருங்க. நமக்குள்ள ஒரு கேமரா இருக்கு. நாம எவ்வளவு நேரம் ஆலயத்திற்காக செலவு பண்றோம், இறை வழிபாட்டிற்கு செலவு பண்றோம், முருகப்பெருமானுக்கு தெரியும். நீ இங்க வந்து உட்காந்துக்கிட்டு எவ்வளவு நேரம் என்ன நினைக்கிற, முருகப்பெருமானுக்கு தெரியும், எல்லாம் தெரியும் அவனுக்கு. அப்ப நாம அதான் சொல்லுவாங்க பாருங்க, இங்க கோபுரத்தை அமைக்கும் பொழுது நம்மளுடைய திருவாடுதுறை ஆதீனம் வேலை செஞ்சவங்களுக்கு கூலி தரும்போது அவங்கவுங்க என்னென்ன வேலை செஞ்சாங்கன்னா அதற்கு ஏற்ப கூலி இருந்ததா. அப்ப முருகப்பெருமானுக்கு தெரியாதா? வேலைக்கு ஏற்ற கூலியை தரக்கூடியவன் முருகப்பெருமான். அதான் அருணகிரி சுவாமிகள் ரொம்ப அற்புதமா பாடினார். அப்ப இந்த திருப்புகழை படிக்க படிக்க பெரியவர்கள் சொன்னாங்க பாருங்க, நீங்க எதையுமே படிக்க வேண்டாம், வேதம் வேண்டாம், அதெல்லாம் திருப்புகள்ல இருக்கு. சகல வித்தை வேண்டாம், கீதநாதம் வேண்டாம், ஞான நூல் வேண்டாம், ஆதி குருப்புகளை மேவுகின்ற கொற்றவன் தாழ் போற்றும் திருப்புகளை கேளீர் தினம் என்று அருணகிரி சுவாமிகள் நமக்கு வழிகாட்டினார்கள். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திருப்புகளை கேட்டுக்கொண்டே இருங்கள். அந்த ஒரு புகழ் மட்டும்தான் என்னைக்கும் அழியாதது. அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தா எனக்கு என்ன தோன்றுமா? 6 முகம் தோன்றும், அழகிய வேல் தோன்றும், ஏர் மயில் தோன்றும், அவன் எழில் தோன்றும். எனவே எங்க இறைவனை அர்ச்சிக்கணும்னு நினைச்சீங்கன்னா மனக்கண்களை மூடி தெரிந்த 4 வரியா, அந்த 4 வரிய எத்தனை முறை நீங்க சொல்றீங்களோ அத்தனை முறை சொல்லுங்க. அதுதான் மந்திரம். எத்தனை முறை சொல்லணுமோ அத்தனை முறை சொல்லுங்க, அதுதான் மந்திரம். காரணம், இந்த திருப்புகழில் இல்லாதது என்பதே இல்லை. அந்த திருப்புகழ் அமிழ்தத்தை நீங்கள் உண்டு பழகிவிட்டால், கேட்டு பழகிவிட்டால், சுவைத்து பழகிவிட்டால், அந்த அமிழ்தம் எப்பொழுதும் உங்களை மட்டுமல்ல உங்கள் சந்ததியையும் இந்த மண்ணிலே பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ வைக்கும் என்று சொல்லி இதுவரைக்கும் பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து மீண்டும் நாளை சந்திப்போம் என்று சொல்லி ஐயா நன்றி. இதுவரைக்கும் சிறந்த முறையிலே ஒளி அமைப்பை தந்து கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றியை சொல்லி, வேதாரர் அவர்களுக்கும் நன்றியை சொல்லி மீண்டும் நாளை சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244